வணக்கம். இன்றைய வகுப்பில் கம்பராமாயணத்தின் கதை சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். ராவணனை அழிக்க திருமால் மனித அவதாரம் எடுக்கிறார். தசரதன் கோசலை தம்பதியினருக்கு ராமனாக திருமால் பிறக்கிறார். தசரதனுக்கும் கைகேயி மற்றும் சுமித்திரை ஆகியோருக்கும் லக்குவணன், பரதன், சத்ருகன் ஆகியோர் பிறக்கின்றனர். தசரதனுடைய அரண்மனையில் வளர்ந்து வருகின்றனர். ராமனையும் லக்குவனையும் விஸ்வாமித்தர் தன்னுடைய யாகத்திற்கு காவலாக அழைத்து செல்கின்றார். விஸ்வாமித்திரரின் யாகத்தினை அழிக்க வந்த தாடகை எனும் அரக்கியை ராமன் கொல்கிறான். தாடகையைப் போல யாகத்தினை அழிக்க வந்த அரக்கர்களையும் ராமனும் லக்குவனும் அழிக்கின்றனர். மிதிலைக்கு ராமனையும் லக்குவனையும் விஸ்வாமித்தர் அழைத்து செல்கிறார். வழியில் கல்லாக இருந்த அகலிகை ராமனின் கால் தூசுப்பட்டு உயிர் பெறுகிறாள். அவளை கௌதம முனிவருடன் சேர்த்துவிட்டு மிதிலைக்கு செல்கின்றான். அங்கு சீதைக்கு சுயம்வரம் நடக்கிறது. அதில் ராமன் கலந்து கொண்டு சிவதனுசைய அதாவது அந்த வில்லை உடைத்து சீதையை மணக்கிறார். ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்தியாவிற்கு செல்கிறார். உடன் லக்வணனும் விஸ்வாமித்திரனும் செல்கின்றனர். அயோத்தியின் மன்னரான தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகளை செய்கின்றார். அதாவது இனிமே இந்த ஆட்சியை ராமன் தான் பொறுப்பெடுத்து அரசனாக இருந்து செயல்படணும் அப்படின்னு தன்னுடைய பொறுப்பை ராமனுக்கு கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தசரதன் செஞ்சிட்ருக்கிறார். அதனை அறிந்த மக்களும் மந்திரிகளும் மகிழ்கின்றனர். மந்தரை எனும் கூனி பரதனின் தாயான கைகேயிடம் சென்று அவளுடைய மனதை மாற்றுகிறாள். கைகேயிக்கு தசரதன் முன்பே 2 வரங்களை கொடுத்திருப்பார். அந்த வரங்களை இப்போது சூழ்நிலைக்கு தக்கவாறு பயன்படுத்திக்கிறதுக்கு அவளை அந்த கூனி உள்ள நீ இதை கேளு அப்படின்னு அவளை அவளோட மனதை மாத்துறா. சூழ்நிலைக்கு தக்கவாறு ராமன் காடளவும் பரதன் நாடளவும் கேட்டு பெறுகிறாள். ராமன் காடளவும் பரதன் அதாவது ராமன் காடளவும் பரதன் நாடளவும் கேட்டு பெறுகிறார். இதுவரைக்கும் நம்மளுடைய ராமன் எப்படி காட்டுக்குள்ளே போகிறா அப்படிங்கிற விஷயத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்பில் இனி வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம்.